அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தன் பிரஜோதயாத். மாதா பிதா குரு தெய்வம் இவர்கள் ஆசியுடனும் எம்பெருமான கருப்பனும் தாய் காளிகா தேவியின் அனுகிரகத்துடனும் திரு செந்தூர் ஆண்டவர் ஆசியுடனும் இன்னைக்கு ஒரு ஜோதிட பதிவை பார்க்க போறோம். எனக்கு ஜோதிட ஆர்வத்தை தோல்லிய எனது மானசீக குருநாதர் ஜாதக அலங்காரம் கீரனூர் நடராஜன் ஐயா அவர்களை வணங்கி, அடிப்படை ஜோதிடத்தை இணைய வழியாக கற்றுக் கொடுத்த திருப்பூர் ஜி.கே. ஐயா அவர்களை வணங்கி, இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவர்களின் பொற்பாதம் தொட்டு வணங்கி, இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள அனுமதித்த என் குலதெய்வத்திற்கும் நவகிரக நாயகருக்கும் நன்றியை தெரிவித்து, இன்னைக்கு தாராபலன் வரிசையில பூச நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். தாராபலன்னா என்ன? நம்மளோட சென்ம நட்சத்திரத்துக்கு சனி மன்னிக்கணும், சந்திரன் எத்தனாவது நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கார், எந்த நட்சத்திரத்துல போறார், எந்த தாரையின் அடிப்படையில நமக்கு பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புல இருக்குன்னு பாக்குறது தான் இந்த தாராபலன். இந்த தாராபலனை வைத்து தான் திருமண முகூர்த்த அமைப்புகள்லாம் குறிப்பாக 27 நட்சத்திரங்கள். 27 நம்மளோட ஜென்ம நட்சத்திரம் முதல் நட்சத்திரம். அப்ப அந்த முதல் நட்சத்திரத்தோட அமைப்பின்படி எத்தனையாவது நட்சத்திரத்துல போகும்போது நமக்கு நல்ல பலன்கள் கெடு பலன்கள் செய்யக்கூடிய அமைப்புல இருக்கின்றத நம்ம ஒரு டேட்டா பேஸ் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னாலே புதிய முயற்சிகள் செய்யும் போது சுப தாரைகளையும் சுப கிரகங்களோட தாரையும் நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு பயன்படுத்தலாம். அது மாதிரி ராகு, சனி, கேது, சூரியன் இவர்களோட தாரை வரக்கூடிய நாட்கள்ல சுப விஷயங்களை விலக்கி வைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நாம பார்த்துக்கலாம். பொதுவாக நம்மளோட ஜென்ம நட்சத்திரம் 1, 10வது வரக்கூடிய அனுசென்மம், 19வது வரக்கூடிய திருஜென்மம், இந்த 3 நட்சத்திரங்களும் நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்தோட கணக்கு தான். இது நமக்கு நல்ல பலன்களை செய்யாது. இது ஜென்ம தாரையாக வரும். இதனோட அதிபதி சூரியன் பாவ கிரகமாக இருக்கின்ற அமைப்புல இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நம்மளோட ஜென்ம நட்சத்திரம் நமக்கு எப்பவுமே சூனியம். நம்ம பிறக்கின்ற மாசம் நமக்கு சூனியம், நாம பிறக்கின்ற கிழமை நமக்கு சூனியம் அப்படின்ற அமைப்புல நம்மளோட ஜனனமான அந்த அமைப்புகள் எதுவுமே நமக்கு சூட்டபிளாக ஆகாது. அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியது சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா புத பகவான். நம்மளோட சென்ம நட்சத்திரத்துக்கு 2, 11, 20 வரக்கூடிய ஆயில்யம், கேட்ட, ரேவதி, இந்த 3 நட்சத்திரங்களும் புதிய முயற்சிகள் ஏதேனும் நாம செய்ய விரும்புறோம், ஒரு தொழில் தொடங்குறோம், ஒரு பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஓபன் பண்றோம், ஒரு வண்டி வாங்கணும், புதிய ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த நட்சத்திர நாட்கள்ல சம்பத்து தாரை வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல அறிவு சார்ந்த விஷயங்கள், இசை, பாட்டு, மியூசிக், இந்த மாதிரி சம்பந்தப்பட்டதுகள்ல கலைத்துறை சார்ந்த அமைப்புல நாம கற்றுக்கொள்ள போறோம் அப்படின்னா இந்த சம்பத்து தாரையை பயன்படுத்திக்கலாம். அடுத்து விபத்து தாரை. இதோட அதிபதி யாருன்னா ராகு. அப்ப இந்த பூச நட்சத்திரத்துக்கு 3வதாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் தாரை அமைப்புல விபத்து தாரையில 3, 12, 24 வரக்கூடிய நட்சத்திரம் மகம், மூலம், அஸ்வினி. இந்த நட்சத்திரங்களை சுப விஷயங்களை விளக்குவது நல்லது. நெடுந்தூர பயணங்கள் செல்லாமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு சுப காரியத்திற்கும் இந்த நட்சத்திரங்கள் இந்த பூச நட்சத்திரக்காரருக்கு நல்ல அமைப்பு இல்லை. அடுத்து சேமத்தாரை. இதோட அதிபதி இயற்கை சுபரான குரு. அப்ப சேமத்தாரையும் நம்ம சுப விஷயங்களை செய்யலாம். வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, வீடு மாறி போறது, புதுசா பத்திரப்பதிவு பண்றது, வாகனங்களை வாடகைக்கு விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல செய்யலாம். அப்ப சேமத்தாரையாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னன்னா 4, 13, 22, பூரம், பூராடம், பரணி. இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல சுப விஷயங்களுக்கு நாம பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள். அடுத்து பிரித்தியக தாரை. இது கேது பகவானோட அமைப்புல இருக்கிறனாலையும் இதுவும் நமக்கு உகந்த நட்சத்திர அமைப்புல இருக்காது. இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு சுப விஷயங்களும் விளக்குவது நமக்கு நல்லது. அதற்கு அடுத்தபடியாக சாதகத்தாரை. கோச்சாரத்துல முக்கியமான கிரகமே சந்திரன் தான். சந்திரனை வைத்துத்தான் கோச்சாரம் கணக்கிடப்படுகிறது. அந்த அடிப்படையில சாதகத்தாரையில நம்ம எந்த ஒரு விஷயங்களையும் செய்யலாம். நமக்கு சாதகமான விஷயங்கள், நமக்கு அதனால லாபம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், நமக்கு அனுகூலமான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இந்த சாதகத்தாரையில செய்யலாம்.
நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு 6வது 15 24 வரக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்தம், திருவோணம், ரோஹிணி இந்த 3 நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல சுப விஷயங்கள் செய்யலாம், சாதகமான பலன்கள் நடக்கும். இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது, இன்னைக்கு இந்த வேலையை நம்ம செஞ்சோம்னா இதில் நமக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இது நமக்கு சாதகமா அமையும் அப்படின்ற அமைப்புகள், நெடுதூர பயணங்கள், புதுசா ஏதேனும் ஒரு அட்வான்ஸ் கொடுத்து ஏதேனும் ஒரு இதை புக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஜாதகத்தாரையில செய்யலாம். இது சந்திரன், இயற்கை சுவரான சந்திரனோட அமைப்புல இருக்கிறதுனால இந்த ஜாதகத்தாரை தான் நான் ரொம்ப கோச்சாரத்திலே மிகவும் முக்கியமானதான் இந்த சாதகத்தாரையில இதை நாம பயன்படுத்தலாம். அதற்கு அடுத்தபடியாக வதைத்தாரை. இந்த வதைத்தாரையோட அதிபதி யார் வந்து சனி பகவான். அப்ப வதைத்தாரை வரக்கூடிய நட்சத்திரங்கள்ல நெடுதூர பயணங்கள் செய்யக்கூடாது, வண்டி வாகனங்கள் எந்த ஒரு இதுக்கு இது பண்ணக்கூடாது. குறிப்பாக இந்த வதைத்தாரை வரும் நாட்களில் சுப விஷயங்களை விளக்குவது மிகவும் நல்லது. அதற்கு அடுத்தபடியாக வருவது மைத்திரத்தாரை. இதோட அதிபதி இயற்கை சுவரான சுக்கிரன். அது எந்தெந்த நட்சத்திரங்கள் பார்த்தோம்னா நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8, 17, 26 வரக்கூடிய நட்சத்திரம் சுவாதி, சதயம், திருவாதிரை. இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல சுப விஷயங்களை செய்தா நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்றது தாராபலனுடைய அமைப்பு. அதற்கு அடுத்தபடியாக அதிமைத்திரைத்தாரை. இது வந்து செவ்வாய். என்ன சூரியனை பாவர்னு சொன்னோம், அப்ப இவரை மட்டும் எப்படி அதிமைத்திரைத்தாரை நாம பயன்படுத்தலாம் அப்படின்னா, சூரியன் செவ்வாய் வந்து பூமிக்காரன். பூமி இடம்பொருள் வாங்குறதுக்கு மிகப்பெரிய முக்கியமான அமைப்புல இந்த அதிமைத்திரை தாரை வரும். இதை பயன்படுத்துங்க. இந்த அதிமைத்திரை தாரையாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் விஷாகம், பூரட்டாதி, புனர்பூஷம். இந்த 3 நட்சத்திரங்களும் அதிமைத்திரை தாரை. புதுசா ஒரு இடம் வாங்குறோம், காலி மனம் வாங்குறோம், சுபபோகங்களை அனுபவிக்கிறோம், தாம்பத்தியம், சாந்தி முகூர்த்தம், கர்ப்பதானம், கிரக பிரவேசம், பூமி மனம் வாங்குறது, வீடு கட்டுறது, பத்திரப்பதிவு செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதிரி அமைப்புல பயன்படுத்திக்கலாம். தாராபலனுக்கு வந்து பூச நட்சத்திரத்தை நம்ம பார்க்கிறோம். இதற்கு 6வது வரக்கூடிய நட்சத்திரம் வந்து அஸ்தம். இந்த அஸ்த நட்சத்திர மரம் பார்த்தோம்னா வேல மரம். இந்த வேல மரத்தை வழிபடுவதும் இதை வளர்ப்பதும் இதன் இலைகளை பிடிங்கி நம்ம பாக்கெட்ல வச்சு அதை பத்திரமா கல்லாப்பெட்டி, பர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கும்போது அனுகூலமான சில விஷயங்கள் நமக்கு நடக்கும். இது வந்து இந்த நட்சத்திரத்தோட மரம் வந்து வேல மரம் தான். கிராமப்புறங்கள்ல நிறைய இருக்கு, சிட்டிக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான். கோவில்கள்ல வச்சிருப்பாங்க அந்த நட்சத்திர பரிகார மரங்களை. இதை வழிபடுவதனாலும் இதை வளர்ப்பதனாலும் இதை தண்ணி ஊற்றுவதனாலும் நல்ல பலன்கள் நடக்கும். இதை வந்து பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து பயன்படுத்திக்கங்க. வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட ஒற்றுமை. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்களான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.